நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள்ல இருக்கிறது 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல டல்லா இருக்கணும், சோகமா இருக்கணும் அப்படின்னு யாருமே டிசைட் பண்றது கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலரால மட்டும் அந்த 24 ஹவர்ஸ கரெக்ட்டா யூஸ் பண்ணி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ நல்லா இன்கிரீஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு சிலருக்கு காலையில டேவ ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற மோட்டிவேஷன் ஈவ்னிங் இருக்கவே இருக்காது. இந்த 6 விஷயத்தையும் உங்களோட டெய்லி ரொட்டீன்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பும், மனசும் நீங்க சொல்ற பேச்ச கேட்கும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பூஸ்ட் ஆகுறத உங்க கண்கூடா பார்க்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம், காலையில நம்ம எழுந்திரிக்கிறது. ஒரு நாள நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறது, அந்த ஹோல் டே உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பேஸ். காலையில நீங்க எழுந்திரிக்கிறது உங்களோட அலார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகல. முன்னாடி நாள் நைட்டு நீங்க எப்போ சாப்பிடுறீங்க, எப்போ தூங்குறீங்கங்கிறதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கணும் அப்படின்னா, நைட்டு தயவு செஞ்சு சீக்கிரமா தூங்க போங்க. தூங்க போறதுக்கும் அட்லீஸ்ட் 1 ஆர் 2 ஹவர்ஸ் ஆவது உங்களோட டிவைஸஸ பார்க்காம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அப்பதான் உங்க பிரெயின் கொஞ்சமாவது ஸ்லீப்புக்கு தயாராகும். தூங்க போற கடைசி நிமிஷம் வரைக்கும் பிரெயின அலர்ட்டாவே வச்சிருந்தீங்கன்னா, பெட்ல போய் படுத்தோம்னா நீங்க தூங்குனாலும் அது ஹெல்தியான ஸ்லீப்பா இருக்காது. நெக்ஸ்ட் காலையில எழுந்திரிச்ச உடனே காஃபி, டீ எதுவும் குடிக்காம தண்ணி குடிங்க. நைட் ஃபுல்லா உங்க பாடி டீஹைட்ரேஷன்ல இருந்திருக்கும். காலைல எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு லெமன் ஜூஸோ, இல்ல ஒரு இளநியோ குடிச்சீங்க அப்படின்னா, அது இன்னும் சூப்பர். உங்க பிரெயினுக்கு இன்ஸ்டன்ட்டா எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். காலைல எந்திரிச்ச உடனே காஃபி, டீ குடிச்சீங்கன்னா, அது உங்களோட பாடி ஹீட்ட இன்னும் இன்கிரீஸ் பண்ணும். உங்க ஸ்டமக் லைனிங்க ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ எம்ப்டி ஸ்டமக்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. அடுத்தது காலைல எழுந்திரிச்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆவது வெளியில போய் நடங்க. நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்க பிரெயின் ரொம்ப ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சுரும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோட பெனிஃபிட்ஸ நீங்க ஃபீல் பண்ண பண்ண அந்த 15 மினிட்ஸ் நீங்களாவே ஆட்டோமேட்டிக்கா 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் கூட பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு நடக்கிறதுக்கு முடியல அப்படின்னா, உங்களுக்கு இருக்கவே இருக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ். வீட்டுக்குள்ளேயே இல்ல உங்க கார்டன்ல ஒரு நல்ல ஏரோபிக் எக்சர்சைஸ் பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. இது இன்னும் சூப்பர். மெடிடேஷன் பண்ணுங்க. ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. உங்க உடம்புக்கும், மனசுக்கும் காலையில ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணிட்டு உங்களோட நாள ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து மார்னிங் சன்லைட். காலையில வர சன்லைட்டுக்கு எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே டெய்லியும் மார்னிங் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாள் ஃபுல்லா ஒரு 4 செவுத்துக்குள்ள இன்டோர்ல உட்கார்ந்து தான் நீங்க வொர்க் பண்ண போறீங்க. சூரிய ஒளி அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் எனர்ஜி குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த எனர்ஜிய அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸாவது ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதுவும் மார்னிங் டைம்ல அந்த மாதிரி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக் உங்க உடம்பு அந்த தூக்க கலக்கத்துல இருந்து வெளியில வந்து எல்லா உறுப்புகளும் எழுந்திரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து காலையில டைம்ல குளிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வாட்டர்ல குளிக்க ட்ரை பண்ணுங்க. ஹாட் வாட்டர்ல குளிச்சீங்கன்னா, குளிக்கும்போது நல்லா இதமா இருக்கும். ஆனா உங்க உடம்ப ரொம்ப வீக் ஆக்கிடும். நாள் ஃபுல்லா தூக்கமா வந்துகிட்டே இருக்கும். கோல்டு வாட்டர்ல குளிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குளிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாள் ஃபுல்லா உங்கள புத்துணர்ச்சியோட வச்சிருக்கும். லாஸ்ட் ஒன் நீங்க காலையில எம்ப்டி ஸ்டமக்ல என்ன சாப்பிடுறீங்க? உங்க பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேர் இந்த காஃபி, டீல பிஸ்கட்ட தொட்டு சாப்பிட்டுட்டு போறது, ரஸ்க்க தொட்டு சாப்பிட்டுட்டு போறது, சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாம இருக்கிறது, டீ, காஃபி மட்டும் குடிச்சிட்டு போறது, இல்ல டீ கடையில போய் நின்னு பஜ்ஜி, வடை இதெல்லாம் சாப்பிடுறது, இந்த மாரிலாம் ஹேபிட்ஸ் வச்சிருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ எம்ப்டி ஸ்டமக்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, அது உங்க பாடி நல்லா அப்சார்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட ட்ரை பண்ணுங்க. இந்த 6 ஹேபிட்ஸையும் உங்க டெய்லி ரொட்டீன்ல இம்மீடியட்டா ஆட் பண்ணுங்க. உங்க உடம்பும், மனசும் உற்சாகத்தோடவும், எனர்ஜியோடவும் இருக்கும். உங்களால நீங்க செய்யற எல்லா விஷயத்துலயும் உங்களோட 100% குடுக்க முடியும். இந்த 6 விஷயத்துல நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க மனச கிளீனா, ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.